வாட்டர் மெலன் இருக்குது அப்படின்ட்டு இவங்ககிட்ட கொடுத்தா 2 பழத்தையும் வாங்கிட்டான். அப்புறம் இந்தா இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தா பார்த்துட்டு என்கிட்ட இருக்கே அப்படின்ட்டு சரி கூட இதையும் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக எடுத்துக்கிட்டான். குழந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தான். அப்புறம் சப்போட்டாவும் நெல்லிக்காயும் பறிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு இருந்தேன். சப்போட்டாக்காயும் நெல்லிக்காயும் பொறிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய தட்டை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் 2 சப்போட்டாக்காய் 5-6 நெல்லிக்காய் தான் இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தக்காளி பழமெல்லாம் அழுகி போச்சு அப்படின்னு கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து போட்டால் அழகாக அந்த மழைக்கும் அதுக்கும் அழகாக செழிப்பாக வளர்ந்து வந்துருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கம்மஞ்சோறு செய்யலாம் அப்படின்ட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு பூ பறிக்க வந்துட்டேன். பாப்பாவும் தூங்கிட்டான். இந்த மலை நெல்லிக்காய் செடியில் நெல்லிக்காயே இல்லை, அதுவும் இல்லாமல் பூச்செடியை போட்டு அமுத்துது அப்படின்ட்டு வெட்டி விட்டா பயப்புள்ள அந்த மலைக்கு அதுக்கு அழகாக தளதளன்னு வளர்ந்து வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பக்கமே செடி மேலேயே படருது. நான் எப்பயுமே பூக்கட்டுற நூல் வச்சுருக்க மாட்டேன். இந்த வெளியில் சாப்பாடு வாங்கினா அது மேலே அப்படியே கட்டி சுருட்டி தருவாங்கல்ல, அந்த நூல் வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். கடைசியாக பூவெல்லாம் கட்டி பார்த்தா பாப்பாவுக்கு 2 சென்ட்டுக்கு தான் வரும். அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.